வணக்கம் மக்களே. இவங்க வெறும் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ட்டு இவங்க மேல ஒரு மதிப்பு, மரியாதை மட்டும் தான் இருந்தது. ஆனா நேத்துலருந்து இவங்களுக்கு ஒரு தனியா ஃபேன் கிளப்பே ஆரம்பிக்கணும் போல இருக்கு. இவங்க பண்ண ரியாக்ஷன பார்த்து. ஒரு குழந்தை பிறந்து, வளர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது, இல்லை ஒரு விருது கிடைக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெற்றோரா சந்தோஷம் இருக்கும். ஆனா அதுவே தன்னுடைய அப்பாக்கோ, அம்மாக்கோ ஒரு விருது கிடைக்கும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுதான் நேத்து நடந்தது. திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அவருடைய தந்தைக்கு, அவர் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி அவருக்கு விருது நேற்று தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்வர் விஜய் அவருக்கு கொடுத்தாரு. அந்த விருது கொடுக்கும்போது சௌமியா அன்புமணி அவர்கள் ஏன் சின்ன அந்த கைத்தட்டதை நான் பல தடவை பார்த்தேங்க. ஒரு தடவையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் அத்தனை கேள்விகள் கேட்குறாங்க, அவ்வளோ பேசுகிறாங்க. எல்லாம் இருக்கும் போதும் அவங்க யார், என்ன, எங்கேருந்து வந்தாங்க, எந்த பேக்ரவுண்ட், என்ன பண்ணுறாங்க எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஒரு மகளாக இருந்து அந்த உணர்வை வெளிப்படுத்தினாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான் மனுஷன், அதுதான் மனுஷன் உணர்வு அப்படின்னு தான் எனக்கு அதுலேருந்து புரிஞ்சுது. மேம், நீங்கள் ஆல்ரெடி சட்டமன்றத்தில் பேசுறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே இருக்குது. நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னிலேருந்து நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு க்யூட் ரியாக்ஷனை எல்லாருமே கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்ச நாளில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் கிளப், ஒரு பெரிய ரசிகர் மன்றமே ஆரம்பிக்க போகிறாங்க. குடும்பத்துக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் வருவீங்கன்றது இன்றைக்கி பல பேரோட கருத்தாக இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.